Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அமைவிடம். இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி என்கின்ற ஊரில் உள்ளது. இது ஒரு மலை கோவில் ஆகும். இது முருகனின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடு. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். ஸ்தல விருட்சம் மகுட மரம். ஸ்தல தீர்த்தம் இந்திர தீர்த்தம் தவிர சரவண பொய்கை, சரஸ்வதி தீர்த்தம், மடச்செட்டி குளம், நல்லாங்குளம், சரவண பொய்கை. இந்த குளம் மலை அடிவாரத்தில் அமைய பெற்றுள்ளது. இத்திருக்குளம் குமார தீர்த்தம் மற்றும் சரவண பொய்கை என அழைக்கப்படுகிறது. இத்திருக்குளம் சதுர வடிவில் கருங்கற்களால் ஆன படிக்கட்டுகளால் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. திருக்குளத்தில் ஆண்டு முழுவதும் நிலைத்து நிற்கும் நீரின் நடுவில் கற்களால் வடிவமைக்கப்பட்ட நீராழி மண்டபம் அமைந்துள்ளது. ஆடி கிருத்திகையின் போது 3 தினங்கள் தெப்போற்சவம் திருவிழா நடைபெறும். கோவில் சிறப்பம்சங்கள். இது முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு ஆகும். வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த கோவில். அமர்ந்த நிலையில் அருணகிரியார் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு வந்து அமர்ந்து கோபம் தணிந்த தலம். அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம், அதாவது துவாரம் இன்னமும் இருக்கிறதாம். சுவாமி சாந்த சொரூபம். தெய்வேந்திரன் யானையை, அதாவது ஐராவதம் தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம். இங்கு மூலஸ்தானத்திற்கு முன்பாக மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்ஹார தீர்த்தம் மலையில் இருக்கிறது. வள்ளி மலையிலிருந்து வள்ளியை சிறையெடுத்து வந்து திருமணம் செய்து கொண்ட தலம். எத்தலத்திலும் காண முடியாத வழக்கமாக இத்தலத்து ஆபத் சகாய விநாயகரை கடைசியாக தான் வணங்குதல் வேண்டுமாம். இத்தலத்தில் வேறெங்கும் காண முடியாத விஷ்ணு துர்க்கை ஆலயம் உள்ளது. மிகவும் பழமையான முருகன் திருத்தலம் இது. இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் 6 தலங்களை கொண்டது. இத்தலத்திற்கு குன்று தோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. சன்னதிகள். ராஜகோபுரம். கிழக்கு ராஜகோபுரம். இக்கோவிலின் கிழக்கில் அமைந்துள்ள ராஜகோபுரம் 9 நிலைகளை உடையது. பிற்கால கலைப்பாணி தென்னிந்திய கோவில்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக அமைந்துள்ளது. மேற்கு பக்கம் அமைந்துள்ள கோபுரம் விஜயநகர பேரரசு காலத்தை சார்ந்தது. கட்டமைப்பு. திராவிட கட்டடக்கலைக்கு சான்றாக கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம் ஆகிய அங்கங்களை பெற்றும் கருவறை, உபானம், ஜகதி, முப்பட்டை குமுதம், கண்டம் ஆகிய விமான அங்கங்களை பெற்றும் திகழ்கின்றன. கருவறை சதுர வடிவில் கற்றளியாக அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் சோழர் காலத்தில் கட்டமைக்கப்பட்டு விஜயநகர பேரரசு காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2ஆம் திருச்சுற்றில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய எழில்மிகு கல் தூண்கள் உள்ளன. கல்வெட்டுகள். சோழ மன்னன் 1ஆம் பராந்தகன் காலத்திய கல்வெட்டு முதல் விஜயநகர மன்னர்களின் காலத்து கல்வெட்டுகள் வரை இக்கோவிலில் உள்ளன. சோழர் கால கல்வெட்டு மதுரை கொண்ட பரகேசரி என்று குறிப்பிடுகிறது. நிலக்கொடை அளித்த விவரத்தை தெரிவிக்கிறது. ஊர் திருத்தணிகை என்று குறிக்கப்பட்டுள்ளது. சிற்பங்கள். 2ஆம் திருச்சுற்றில் உள்ள தூண்களில் புடைப்புச் சிற்பங்களும் விமானத்தின் நிலைகளில் சுதை சிற்பங்களும் இக்கோவிலில் அழகுற அமைந்துள்ளன. உலோக திருமேனி. இத்திருக்கோவில் வழிபாட்டில் உள்ள உற்சவர் திருமேனி மயிலுடன் முருகன் வள்ளி தெய்வானையுடனும் ஆறுமுகன் வள்ளி தெய்வானையுடனும் திருமேனிகளாக உள்ளன. இவ்வுலோக திருமேனிகள் விஜயநகர காலத்தை சார்ந்தது.
இது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் சிற்பம். சுவர் ஓவியம். இத்திருக்கோவில் மலைக்கோவில் தேர் வீதியில் அமைந்துள்ள வாகன மண்டபத்தின் சுவர்கள் மற்றும் கூரை பகுதிகளில் காணப்படும் ஓவியங்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் வரையப்பட்டது. மூலவர். வேல் இல்லாத வேலவன். முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் காட்சி தருகிறார். வஜ்ரவேல் என்றால் இடி போன்ற ஓசை எழுப்பும் சூலம் போன்ற கருவி என்று பொருள். இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்திதரராக காட்சி தருகிறார். இவரிடம் மற்ற கோவில்களில் காணப்படும் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல் சேவல் கொடி வைக்கின்றனர். வள்ளி தெய்வானை இருவருக்கும் தனித்தனி சன்னதி உள்ளது. முருகனுக்குரிய குமாரதந்திர முறைப்படி இங்கு பூஜை நடக்கிறது. மூலஸ்தானத்தில் முருகனுக்கு பின்புறம் வள்ளி தெய்வானை இருவரும் இருக்கின்றனர். இவர்களுக்கு தனி சன்னதிகளும் இருக்கிறது. சூரசம்ஹாரம் இல்லை. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் முருகத்தலங்களில் கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் விமர்சையாக நடத்தப்படும். ஆனால் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது. அன்று முருகனை குளிர்விக்க புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது. தற்போது 1000 கிலோ பூக்களை இதற்காக பயன்படுத்துகிறார்கள். வாசலை பார்க்கும் யானை. முருகன் இங்கு யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். அதிலும் இத்தலத்தில் உள்ள யானை வாகனம் சன்னதியின் வெளியே பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம். இதற்கு காரணம் உண்டு. இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து தந்தபோது ஐராவதத்தை, அதாவது தேவலோகத்து வெள்ளை யானையை சீதனமாக கொடுத்தார். இதனால் தேவலோகத்தின் ஐஸ்வர்யம் குறைந்தது. ஆகவே ஐராவதத்தின் பார்வையை தேவலோகம் நோக்கி திருப்ப அனுமதிக்கும்படி முருகனிடம் வேண்டினார். முருகனும் சம்மதித்தார். எனவே ஐராவதம் தேவலோகத்து திசையான கிழக்கு நோக்கி இருக்கிறது. கர்ண பரம்பரை கதை ஒன்றும் உண்டு. முருகன் வள்ளியை மணக்க சென்ற போது விநாயகராகிய யானையை கண்டு பயந்து ஓடினாள். தன்னை கண்டு மீண்டும் வள்ளி பயந்து விடக்கூடாது என்பதற்காக யானை வடிவில் விநாயகரை வெளியே பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள். நோய் தீர்க்கும் சந்தனம். திருத்தணியில் முருகனுக்கு பரிவார தெய்வங்களும் சாதாரண சந்தனமும் சாத்துவதில்லை. முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது. இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளாமல் நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள். இதனால் பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை. விழா காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் கிடைக்கும். ஆடிக்கிருத்திகை விசேஷம். முருகப்பெருமானை இந்திரன் ஆடிக்கிருத்திகை அன்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம். எனவே இத்தலத்தில் இவ்விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. 3 நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் போது சுவாமி அடிவாரத்திலுள்ள சரவண பொய்கைக்கு எழுந்தருளுகிறார். இந்திரன் கல்ஹார புஷ்பம் என்னும் மலரை முருகனுக்கு சூட்டி வழிபட்ட தலம் என்பதால் இங்கு அதிகளவில் மலர்காவடி செலுத்துகின்றனர். மலர்காவடி வாடகைக்கு கிடைக்கிறது. வெந்நீர் அபிஷேகம். மூலஸ்தானத்திற்கு பின்புறம் உள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார். கைகளில் அட்சர மாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகனே வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளியிருந்தார். மார்கழி திருவாதிரையில் இவருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்கின்றனர். குளிர்காலம் என்பதால் அவர் மீது அன்பினால் வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. புத்தாண்டில் படி பூஜை. வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த கோவில் இது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது புத்தாண்டில் ஆங்கிலேயர்களை சந்தித்து வாழ்த்து கூறுவதை மக்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த பழக்கத்தில் இருந்து மக்களை ஆன்மீக வழியில் திருப்ப முருக பக்தரான வள்ளிமலை சுவாமிகள் 1917
புத்தாண்டில் படி பூஜை செய்து முருகனை வழிபடும் வழக்கத்தை கொண்டு வந்தார். புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து ஒரு திருப்புகழ் பாடப்படுகிறது. அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பின்பு நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. தமிழ் புத்தாண்டில் 1008 பால்குட அபிஷேகம் நடக்கும். உற்சவர் 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் இங்கு உள்ளது. அதில் உற்சவர் எழுந்தருளியுள்ளார். கஜவல்லி திருமாலின் மகள்களான அமுதவல்லி சுந்தரவல்லி இருவரும் முருகனை மணக்க வேண்டி தவம் இருந்தனர். இவர்களில் அமுதவல்லி தெய்வானை என்ற பெயரில் இந்திரனிடமும் சுந்தரவல்லி வள்ளியாக நம்பிராஜனிடமும் வளர்ந்து முருகனை மணந்தனர். சகோதரிகளான இவ்விருவரும் வேறில்லை என்பதன் அடிப்படையில் இங்கு வள்ளியும் தெய்வானையும் அம்சத்துடன் ஒரே அம்பிகையாக கஜவல்லி என்ற பெயரில் அருள்கிறார். இவர் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையையும் இடது கையில் தெய்வானைக்கு உரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறார். தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் இவள் கிளி வாகனத்தில் எழுந்தருளுகிறார். 4 நாய் பைரவர் கோவில்களில் பைரவர் வேதத்தின் வடிவமான நாய் வாகனத்துடன் காட்சி தருவார். சில தலங்களில் 2 நாய்களுடன் பைரவரை காணலாம். இங்கு 4 நாய் வாகனங்களுடன் அவரை தரிசிக்கலாம். ஒரு நாய் வழக்கம் போல பைரவருக்கு பின்புறம் உள்ளது. மற்ற 3 நாய்களும் பீடத்தை சுற்றி இருக்கிறது. அவை 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. கல்வியில் புலமை பெற இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். சித்திரை பிரம்மோற்சவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடக்கிறது. பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுடன் அருள் செய்கின்றனர். வேடன் வடிவில் சென்று முருகன் வள்ளியை மணந்ததால் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளில் புலி வாகனத்திலும் பின்பு யானை வாகனத்திலும் எழுந்தருளுகிறார். கோவில் வரலாறு: இறைவனை தேடி நாமாகவே சென்றுவிட வேண்டும். நாம் அவனிடம் செல்ல மறுத்து அவனால் தரப்பட்ட இந்த வாடகை வீடாகிய உலகத்தில் தொடர்ந்து வசிக்க விரும்பினால் அவன் விடமாட்டான். யோகிகளும் ஞானிகளும் அவனை அடைவதற்குரிய வழியை செய்து எப்படியோ அவன் திருப்பாதத்தை அடைந்து விடுகின்றனர். பாமரர்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போவதாக நினைத்து பொன்னையும் பொருளையும் குவித்துக் கொண்டிருக்கின்றனர். திருத்தணிகை மலைப்பகுதியில் வசித்த குறவர்களின் தலைவனாக நம்பிராஜன் விளங்கினான். இவன் திருமாலின் புத்திரியை சந்தர்ப்பவசத்தால் ஒரு வள்ளி கொடியின் கீழிருந்து கண்டெடுத்தான். அவளுக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தான். வள்ளி திணைப்புணத்தை காவல் காக்கும் பணியை செய்து வந்தாள். திணைப்புணம் என்பது உலகத்தையும் அதில் விளையும் திணைப்பயிர் முழுவதையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உலகப்பற்று எனப்படும் ஆசையையும் குறிக்கும். இது உனக்கு சொந்தமானதல்ல, எனக்கு சொந்தம் என்று பறந்து வரும் பறவைகள் பரமாத்மாவாகிய இறைவனை குறிக்கும். உலக ஜீவன்களோ இதை புரிந்து கொள்ளாமல் கவன் கல்லால் அவற்றை விரட்டியடிப்பது தெய்வத்தை புரிந்து கொள்ளாத தன்மையை குறிக்கும். இந்த உலகமே நிரந்தரம் என கருதியிருக்கும் இது போன்ற பாமர உயிர்களுக்கு தவம், யோகம், தியானம் இது பற்றியெல்லாம் தெரியாது. இப்படிப்பட்ட உயிர்களையும் ஆட்கொள்ளவே விரும்புவான். அப்படி வள்ளியை ஆட்கொள்ளவே முருகப்பெருமான் முதியவர் வேடத்தில் வந்தார். வள்ளியோ அவரை யாரென அறியாமல் பயந்து ஓடினாள். இறைவனோ அவளை ஆட்கொள்ள யானை மூலம் பயமுறுத்தினார். அவர் அவளை தழுவினார். இறைவனின் ஸ்பரிசம் பட்டதுமே ஞானோதயம் பிறந்தது. அவருடன் ஐக்கியமாகி விட்டாள். பாமரர்கள் அவள் இறைவனுடன் ஐக்கியமானதை திருமணமானதாக கருதி வள்ளி திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். வள்ளியின் திருமணத்தலம் இது. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்து பிறகு கோபம் தணிந்து இத்தலத்தில் தங்கியதால் தணிகை மலை என்ற பெயர் பெற்ற இத்தலம் திருத்தணி என்று மாறியது. வழிபாடு: இத்தலத்து முருகப்பெருமான் மிகவும் அருள் வாய்ந்தவர் என்பதால் தினந்தோறும் பக்தர்கள்
திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள் ஆகிய வேண்டி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எத்தனை கோபமும் மனக்குழப்பம் ஆகியவைகளோடு இருந்தாலும் இத்தலத்து முருகனை வணங்கினால் அத்தனை கோபமும் குழப்பங்களும் விலகிவிடுகிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நேர்த்திக்கடன், மொட்டை போடுதல், எடைக்கு எடை நாணயம் வழங்கல், பொங்கல் படைத்தல், சுவாமிக்கு சந்தன காப்பு, பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், அன்னதானம் வழங்குவது, நெய் விளக்கு ஏற்றுதல், பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், அபிஷேக ஆராதனைகள் ஆகியவை இத்தலத்து முக்கிய நேர்த்திக்கடன்களாக உள்ளது. திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்து கல்யாண முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்கின்றனர். வசதி படைத்தவர்கள் கோவில் திருப்பணிக்காக பொருள் தருவதும் வழக்கமாக உள்ளது. இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.